வெல்கம் டு கிரிகாலன் ஆடியோ புக்ஸ். இந்த கதையை கேட்க வந்ததுக்காக நன்றி. போன எபிசோட்ல செந்திரு எதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்தா அப்படிங்கிறதையும், பெரியண்ணன் எப்படி செந்திருவோட வீட்ல சேர்ந்தா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த கதைய மகுடபதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல மோட்டார் வண்டி சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பெரியண்ணன் திறந்து பார்த்து ஷாக் ஆகி நின்னான். அவன் ஏன் அப்படி நின்னா அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல பார்ப்போம். அமரர் கல்கியின் மகுடபதி 7ஆம் அத்தியாயம், பயங்கர சிரிப்பு. மோட்டார் வண்டியில் இருந்தோர் கள்ளிப்பட்டி கார்கோட கவுண்டரும் சிங்கமேடு தங்கசாமி கவுண்டரும் தான். பெரியண்ணன் அவர்களை கண்டதும் பயபிராந்தி அடைந்தான். தனக்கு ஏதோ தீங்கு வந்துவிட போகிறதோ என்பதற்காக அல்ல, செந்திருவை எண்ணித்தான் அவன் பயந்தான். அவளை எங்கே பார்த்தால் இவர்கள் என்ன செய்கிறார்களோ என்னமோ. போதாததற்கு மகுடபதி இந்த சமயம் பார்த்து வந்து சேர்ந்தானே, இவர்கள் வேறு விதமாக சந்திக்கலாம் அல்லவா? அறியாத பெண்ணின் பேச்சை கேட்டு புறப்பட்டு வந்தது பிசகாய் போயிற்றே. குழந்தைதான் சொல்லிற்று என்றால் 60 வயதான எனக்கு கூடவா புத்தி இல்லாமல் போக வேண்டும்? கவுண்டர் சென்னை பட்டணத்துக்கு அல்லவா போவதாக சொன்னார். வருவதற்கு 1 வாரம் பிடிக்கும் என்றாரே, இங்கே எப்படி இருக்கிறார்? இம்மாதிரி எண்ணங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு அவன் உள்ளத்தில் எழுந்தன. கையில் லாந்தரை பிடித்தபடி அசையாமலும் பேசாமலும் அவர்களை பார்த்தபடியே நின்றான். பெரியண்ணனை பார்த்ததில் 2 கவுண்டர்களுக்கும் கூட ரொம்ப ஆச்சரியம் உண்டாயிற்று என்பது அவர்களுடைய முகபாவத்தில் இருந்து நன்றாய் தெரிந்தது. சற்று நேரம் அவர்களும் அவனுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். தங்கசாமி கவுண்டர், யார் பெரியண்ணனா? இதென்ன தமாஷ், நீ எங்கே வந்து சேர்ந்தாய் என்று கேட்டுக்கொண்டே காரில் இருந்து இறங்கினார். அருகில் சென்று அவன் முகத்தை பார்த்ததும், என்னப்பா இது, ஏன் இப்படி பேய் எடுத்தவன் மாதிரி விழித்து கொண்டு நிற்கிறாய் என்றார். இதற்கும் பெரியண்ணன் பேசாமல் நின்றான். கார்கோட கவுண்டரும் இறங்கி வந்து, ஒருவேளை மகாத்மா காந்தி பக்தி முற்றி போய் சத்தியாகிரகம் பண்ணவே வந்து விட்டான் போலிருக்கு என்றார். ஏனப்பா, அப்படியா? நீ சத்தியாகிரகம் பண்ண போறாயா அல்லது உன்னைத்தான் கிரகம் பிடிச்சிருக்கா? இப்படி சொன்ன தங்கசாமி கவுண்டர் திடீரென்று ஏதோ நினைவு வந்தவர் போல், கவுண்டர், வீட்டிலே எல்லாரும் சுகந்தானே? உடம்பு காயெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று கலங்கிய குரலில் கேட்டார். எல்லாரும் சுகந்தானுங்க என்று மெலிந்த குரலில் பெரியண்ணன் சொன்னான். அப்படியென்றால் நீ எங்கே வந்த? பதில் இல்லாமற் போகவும் 2 கவுண்டர்களும் உள்ளே நுழைந்தார்கள். மேல் மச்சில் வெளிச்சம் தெரிந்தது. ஆள் நடமாடும் சத்தமும் கதவு சாத்தும் சத்தமும் கேட்டது. கவுண்டர்களின் ஆச்சரியம் அதிகமாயிற்று. பெரியண்ணா, மச்சு மேலே யார்? பதில் இல்லை. இதென்ன உனக்கு பிரம்மஹத்தி பிடித்து விட்டதா? மேலே யார் சொல்லுகிறாயா இல்லையா? பெரியண்ணன் தடுமாறிக்கொண்டு, குழந்தை என்றான். எந்த குழந்தை என்று தங்கசாமி கவுண்டர் வியப்புடன் கேட்டார். எனக்கு எல்லாம் தெரிந்து போய்விட்டது என்றார் கார்கோட கவுண்டர். தங்கசாமி கவுண்டரின் காதோடு ஏதோ சொன்னார். தங்கசாமி கவுண்டரின் கண்ணில் தீப்பொறி பறந்தது. என்ன, இருக்கவே இருக்காது என்றார். பெரியண்ணா, எந்த குழந்தை? பட்டணத்து குழந்தையா? ஆமா, நீங்க. அவ்வளவுதான். அதற்கு மேல் தங்கசாமி கவுண்டர் அங்கே நிற்கவில்லை. தடதடவென்று மச்சுப்படிகளின் மேலே ஏறினார். கார்கோட கவுண்டரும் பின்தொடர்ந்து ஏறினார். பெரியண்ணன் லாந்தரை கீழே வைத்து கதவை தாளிட்டு விட்டு தள்ளாடிக்கொண்டே ஏறினான். அவன் மனது ஒரே குழம்பலாய் குழம்பிற்று. செந்திருவை அங்கே அழைத்து வந்ததற்கு ஏதாவது பொய்க்காரணம் கண்டுபிடிக்க அவன் விரும்பினான். ஆனால் யோசனை ஒன்றுமே ஓடவில்லை. அவன் தலை சுழன்றது. ஒருவர் பின் ஒருவராக 2 கவுண்டர்களும் வருவதை பார்த்ததும் செந்திரு கதி கலங்கியவளாய் சமுக்காலத்தில் இருந்து எழுந்து நின்றாள். சித்தப்பாவை அவள் ஒருவாறு எதிர்பார்த்தாள். அவருக்கு என்ன சமாதானம் சொல்லி எப்படி தப்புவது என்று யோசித்துக் கொண்டு இருந்தாள். கார்கோட கவுண்டரும் சேர்ந்தாற்போல் வருவதை கண்டதும் எல்லா யோசனையும் போய்விட்டது. பக்கத்து அறையில் மகுடபதி இருக்கிறான் என்பதை நினைத்ததும் அவளுடைய வயிற்றையும் நெஞ்சையும் என்னவோ செய்தது. மயிலாப்பூரில் அவளுடைய வீட்டு கூடத்தில் பழனி ஆண்டவர் படம் ஒன்று மாட்டியிருக்கும். தினம் அப்படத்திற்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டுவது உண்டு. குழந்தை செந்திரு அப்படத்தின் முன்னால் நமஸ்காரம் செய்து, சுவாமி, பழனி ஆண்டவனே, பரீட்சையில் எனக்கு நல்ல மார்க் வரவேணும், முதலாவதாக நான் தேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வாள். இப்போது திடீரென்று அந்த படத்தின் ஞாபகம் வந்தது. சுவாமி, ஆண்டவனே, இந்த ஆபத்தில் இருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். தங்கசாமி கவுண்டர் அவளை வியப்புடனும் ஆங்காரத்துடனும் உற்று பார்த்தபடி அருகில் வந்தார். செந்திரு, நீயா இந்த காரியம் செய்தாய்
என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு பாவி! கவுண்டரின் உதடுகளும் மீசையும் படபடப்பினால் துடித்தன. பாவி, உன் அப்பாவின் பெயரை இப்படியா நீ கெடுக்க வேண்டும்? மருதாசல கவுண்டரின் மகளா நீ? ஆஹா, அண்ணன் மட்டும் இப்போது உயிரோடு இருந்தால். தகப்பனாரின் பெயரை கேட்டதும் செந்திருவுக்கு திடீரென்று மனோதைரியம் உண்டாயிற்று. அவள் ஒரு புது மனுஷியானாள். தன்னுடைய தகப்பனாரே ஆவி ரூபத்தில் வந்து தனக்கு பின்னால் நிற்பதாக அவளுக்கு தோன்றிற்று. தனக்கு அபாயம் நேராமல் அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உண்டாயிற்று. திடீரென்று ஆவேசம் வந்தவள் போல் அவள், அப்பா பேச்சை ஏன் எடுக்கிறீர்கள் சித்தப்பா? அப்பா உயிரோடு இருந்தால் என் கதி இப்படி ஆயிருக்குமா? தலை நரைச்ச கிழவருக்கு என்னை கல்யாணம் கட்டி கொடுக்க யோசித்திருப்பாரா என்றாள். தங்கசாமி கவுண்டருக்கு அப்போது வந்த கோபத்தில் அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கிற்று. திரும்பி அவர் கள்ளிப்பட்டி கவுண்டரை பார்த்தார். கள்ளிப்பட்டி கவுண்டரின் முகத்தில் விஷம் நிறைந்த ஒரு புன்னகை காணப்பட்டது. மற்றபடி கோபதாபம் ஒன்றுமில்லை. அவர் சிங்கமேட்டாரை பார்த்து, ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறீர்கள்? இதை அவளாக செய்யவில்லை, யாருடைய துர்போதனையின் பேரிலேயோ நடந்திருக்கிறது. உட்கார்ந்து சாவகாசமாக விசாரியுங்கள் என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் ஹாலின் வீதி பக்கத்து சுவரில் இருந்த ஜன்னல் அண்டை போய் ஜன்னல் கதவுகளை சாத்தினார். பிறகு மச்சுப்படிகளின் வழியாக கீழே இறங்கி போனார். சிங்கமேட்டு கவுண்டர் மேஜைக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியில் போய் தொப்பென்று விழுந்தார். அளவில்லாத கோபத்தினால் அவருடைய உடம்பு தளர்ந்து போய் இருந்தது. தூரத்தில் நடுங்கிக் கொண்டு நின்ற பெரியண்ணனை பார்த்து, கவுண்டா, இங்கே வா என்றார். பெரியண்ணன் மேஜை அண்டை மெதுவாக வந்து நின்றான். எதற்காக இங்கே வந்தீர்கள்? என்ன எண்ணத்துடன் வந்தீர்கள்? யாருடைய தூண்டுதலை கேட்டு வந்தீர்கள்? நிஜத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடு, இல்லாவிட்டால் இங்கிருந்து உயிரோடு திரும்பி போக மாட்டாய் என்றார். பெரியண்ணன் மனதிற்குள், என் உயிரோடு போவதாயிருந்தால் பாதகமில்லையே, இந்த குழந்தையையும் அல்லவா மாட்டி வைத்து விட்டேன் என்று நினைத்து கொண்டான். அவன் செந்திருவை பார்த்தான். செந்திரு, என்ன பயம் பாட்டா? உயிருக்கு மேலே ஒன்றும் இல்லையே. இந்த மாதிரி உயிர் வைத்துக் கொண்டு வாழ்கிறதை விட செத்துப்போவதே நல்லது. எல்லாவற்றையும் சொல்லிவிடு என்றாள். இப்படி சொல்லிவிட்டு அவள் சமக்காலத்தில் உட்கார்ந்தாள். இதற்குள் கள்ளிப்பட்டி கவுண்டர் மச்சுப்படி ஏறி மறுபடியும் மேலே வந்தார். அவருடைய ஒரு கை முதுகு பக்கம் போயிருந்தது. அந்த கையில் ஒரு கயிற்று சுருளும் ஒரு கொடி பிரம்பும் இருந்தன. இன்னொரு கையில் டார்ச்லைட் ஒன்று இருந்தது. பெரியண்ணன் இதையெல்லாம் பார்த்து விட்டான். இதற்கு முன்னால் ஒருபோதும் அறிந்திராத ஒருவித நோவு அவனுடைய அடிவயிற்றில் உண்டாயிற்று. 2 கவுண்டர்களையும் அவன் மாறி மாறி பார்த்து தட்டு தடுமாறலுடன், தெரியாதனமாய் நடந்து போச்சுங்க, என்னை என்ன வேணுமானாலும் செய்துக்குங்க, குழந்தைய மன்னிச்சிருங்க, உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன் என்றார். செந்திருவுக்கு இது கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகத்தோற்றத்தில் இருந்தே தெரிந்தது. என்ன பாட்டா, உனக்கு பைத்தியமா? எதற்காக என்னை மன்னிக்க வேண்டும்? நான் என்ன தப்பு செய்துவிட்டேன் மன்னிப்பதற்கு என்றாள். கிழவன் அவளை கொஞ்சம் கோபமாய் பார்த்து, செந்திரே, நீ அறியா குழந்தை, உனக்கு ஒன்றும் தெரியாது, சற்றே நீ பேசாமல் இரு என்றான். அப்போது அவனுடைய பார்வை சாத்தியிருந்த அரைக்கதவின் மேல் போயிற்று. அது கள்ளிப்பட்டி கவுண்டரின் கூரிய பார்வையில் இருந்து தப்பவில்லை. அவர் மேஜைக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்திருந்தார். இன்னொரு காலி நாற்காலியின் மேல் கயிற்று சுருள், பிரம்பு, டார்ச்லைட் இவை இருந்தன. மேஜையின் மேல் முழங்கையை ஊன்றியபடி மற்ற 3 பேரையும் அவர் கவனித்துக் கொண்டு இருந்தார். சிங்கமேட்டு கவுண்டரை பார்த்து அவர், அரியா பெண் படபடப்பாய் பேசினால் அதற்காக நீங்களும் கோபித்துக் கொள்ளலாமா? எங்கே கிளம்பி வந்தார்கள், என்னத்திற்காக என்று கேளுங்கள் என்றார். பெரியண்ணன் உடனே, குழந்தைக்கு சிநேகித பெண் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதாம், அவசரமாய் பார்க்க வேண்டும் என்று கடிதம் வந்ததாம், உடனே கிளம்பித்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தது. நானும் தெரியாத்தனமாய் அழைத்து கொண்டு வந்துவிட்டேன், செய்தது பிசகுதான் என்றான். செந்திரு அப்போது, சித்தப்பா, நான் நிஜத்தை சொல்லிவிடுகிறேன். எனக்கு இந்த வயதில் கல்யாணம் கட்டிக்கொள்ள இஷ்டமில்லை. அதற்காகத்தான் புறப்பட்டு வந்தேன். நீங்கள் என்னை கொன்றாலும் சரிதான், என் மனது மட்டும் மாறாது என்றாள். கள்ளிப்பட்டி கவுண்டர் தங்கசாமி கவுண்டரின் காதோடு ஏதோ சொன்னார். இது நீயாக சொல்லுகிறாயா, வேறு யாருடைய போதனையின் பேரிலாவது சொல்கிறாயா? யாரும் எனக்கு போதிக்கவில்லை, நானாகத்தான் சொல்கிறேன். இங்கே கிளம்பி வந்தது நீயாகத்தான் வந்தாயா? யாராவது வர சொன்னதுண்டா? நானாகத்தான் வந்தேன். கார்கோட கவுண்டர் பொய் என்று சொல்லிக்கொண்டு நாற்காலியில் இருந்த பிரம்பை எடுத்து மேஜையின் மேல் சிங்கமேட்டு கவுண்டர் பக்கத்தில் வைத்தார். இதை கவனித்த செந்திரு கோபாவேசத்துடன், சித்தப்பா,
நான் துர்போதனைக்கு ஆளாகவில்லை. உங்களுக்கு தான் துர்மந்திரிகள் இருக்கிறார்கள். அதனால்தான் உங்களுக்கு கடன் வந்தது. அதற்காக என்னை விற்க பார்க்கிறீர்கள் என்றாள். தங்கசாமி கவுண்டர் மேஜை மீதிருந்த பிரம்பை எடுத்துக்கொண்டு செந்திருவை நோக்கி போனார். பெரியண்ணன் அவருக்கு முன்னால் வந்து தரையில் விழுந்து காலை பிடித்து கொண்டான். கவுண்டர் அவனை உதறி தள்ளிவிட்டு மேலே போய் செந்திருவின் மேல் பிரம்பை வீசினார். அவளுடைய தோளில் சுளீர் என்று விழுந்தது. செந்திரு வீல் என்று கத்திக்கொண்டு கீழே விழுந்தாள். இன்னும் பல அடிகளை எதிர்பார்த்து அவள் கண்ணை இறுக மூடிக்கொண்டு பல்லையும் கடித்துக் கொண்டாள். ஆனால் மேலே அடி விடவில்லை. ஏனெனில் அச்சமயம் கதவு தாழ்பால் திறக்கும் சத்தம் கேட்டது. பாவிகளா, சண்டாளர்களா, அனாதை பண்ணை அடிக்காதீர்கள், என்னை அடித்து கொன்று விடுங்கள் என்று கத்திக்கொண்டு மகுடபதி திறந்த அறையில் இருந்து ஓடி வந்தான். கள்ளிப்பட்டி கவுண்டர் கலகலவென்று சிரித்தார். அந்த சிரிப்பின் தொனி பயங்கரமாயிருந்தது. பெரியண்ணன் உடம்பு விடவிடவென்று ஆடிற்று. கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி.